ஒரு நாள் கிச்சன்ல இருந்த கேஸ் ஸ்டவ், லைட்டர், சிலிண்டர், பைப்பு எல்லாம் உயிர் பெற்று பேச ஆரம்பிச்சா என்ன ஆகும்? அவங்க உங்களுக்கு சொல்ல போக ரகசியங்கள் கேஸ் சேமிக்கவும் அபாயத்தை தவிர்க்கவும் உதவும். நான் உங்கள் கிச்சன் லைட்டர். என்னை அழுத்தினால் தீப்பொறி வரவில்லை என்றால் அது பெரும்பாலும் நான் ஈரமாக இருக்கிறேன் என்பதற்கான அறிகுறி. அதிகமா கிச்சன்ல நீர் தட்டினால் அல்லது ஸ்டெயில வச்சு உலர்த்தி பயன்படுத்தினால் நான் மீண்டும் நல்லா ஸ்பார்க் கொடுப்பேன். நான் உங்க அடுப்பின் பர்னர். என்னுடைய தீ சிறியதா இருக்கிறதா? அப்படின்னா என் சிறிய துளிகள் அடைஞ்சிருக்கும். ஒரு பின்னல நீடில் கொண்டு மெதுவா சுத்தம் பண்ணுங்க. அப்போ நான் பெரிய சமமான தீ கொடுக்க ஆரம்பிப்பேன். நான் உங்க ஸ்டோவ் ஃப்ளேம். நான் ப்ளூ நிறத்துல இருந்தா எல்லாம் சரி. ஆனா நான் எல்லோ அல்லது ஆரஞ்சு நிறத்துல டர்ட்டியா இருக்கலாம் அல்லது ஏர் மிக்ஸ் சரியா இல்ல. அது கேஸ் வீணாகும் என்பதற்கும் காரணம். அதனால் பர்னரை ரெகுலரா சுத்தம் செய்யுங்கள். நான் உங்கள் கேஸ் பைப் எண்ணில் ஓட்டை இருந்தா அது ரொம்ப அபாயம். சந்தேகம் இருந்தா சோப் வாட்டர் எண்ணில் தடவி பாருங்க. பபிள் உருவானால் அது கேஸ் லீக் இருக்கிறது என்பதற்கான சிக்னல். அப்போ உடனே பைப் மாற்றணும். நான் எல்பிஜி சிலிண்டர். என்னை எப்போதும் நேராக நிறுத்தி வைத்திருக்க வேண்டும். பக்கமாக வைத்தால் கேஸ் ஃப்ளோ சரியாக இருக்காது, அபாயமும் ஏற்படும். மேலும் என்னை ஸ்டோவுக்கு மிக அருகில் வைக்க கூடாது. நான் கேஸ் அடுப்பு. கேஸ் சேமிக்கணுமா? சமைக்கும் போது பாத்திரத்துக்கு லிட் போடுங்க. அப்போ ஹீட் உள்ள தங்கி சமைப்பது வேகமா நடக்கும். அது கேஸ் சேமிக்க உதவும். நான் ஸ்டோவ் ஃப்ளேம். சிறிய பாத்திரத்துக்கு பெரிய ஃப்ளேம் பயன்படுத்தாதீங்க. அது ஹீட் வீணாகும். பாத்திரம் அளவுக்கு ஃப்ளேம் அட்ஜஸ்ட் பண்ணினா கேஸ் சேமிக்க முடியும். நான் கேஸ் ஸ்டோவ். என்ன அடிக்கடி சுத்தம் பண்ணுங்க. எண்ணெய் மற்றும் டர்ட் சேர்ந்தால் பர்னர் ஹோல்ஸ் பிளாக் ஆகும். அது ஃப்ளேம் குறையவும் கேஸ் அதிகமாக செலவாகவும் காரணம். நான் உங்கள் கிச்சன் கேஸ் சிலிண்டர். கிச்சன்ல வென்டிலேஷன் மிகவும் முக்கியம். ஜன்னல் அல்லது எக்ஸாஸ்ட் ஃபேன் இருந்தா கேஸ் ஸ்மெல் வெளியே போகும். அது பாதுகாப்புக்கு மிக அவசியம். இந்த கேஸ் ஸ்டவ் மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் உங்களுக்கு உதவியதாக இருந்ததா? இன்னும் கிச்சன் சேஃப்டி சீக்ரெட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.